சுகமடைவேன்னு சொல்றாங்க. மருத்துவமனையில காத்திருக்காங்க. இவங்க யாரும், பிள்ளைங்களும் கணவரும் பணம் கட்ட மாட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, இப்ப நீங்க கொண்டு போகலாம், இனி இங்க வைக்காதீங்க. கணவர் குடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கியான்னு அடிக்கிறாரு. மகன் செத்து போன்னு சபை சிரிக்குது. வியாதி கொண்டுட்டான்னு சபை சிரிக்குது. எல்லாரும் அவமானமா பார்க்குறாங்க. இவ அழுதுகிட்டே இருக்கா. வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. ஐசியூல வச்சிருந்தவங்களை கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. இவ படுத்த படுக்கையா இருக்கும்போது அப்பையும் சொல்றா, உங்க வஸ்திரத்தை நான் தொடுவேனாப்பா, உங்க வஸ்திரத்தை நான் தொட்டுருவேனா ஆண்டவரே, எப்படியாவது என்னை நீங்க குணமாக்கிடுவீங்களே. ராத்திரி அழுகிறா. ஒரு நர்ஸ் அந்த வீட்டுக்கு வந்து அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணிட்டு அவங்க கையில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு, என்னால் இதுதான் முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு நர்ஸ் அங்கே இருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்தவங்க வீட்டில் வந்து பார்த்துட்டு 5000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 80,000 ரூபாய் தேவை. அழுதுட்டு போயிட்டாங்க. அன்று இரவு ஒரு 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 ஏதோ ஒரு அனல் கொண்டது போல, ஏதோ ஒரு காரியம் தான் சரீரத்துல ஒரு ஹீட் ஆனது போல உணர்ந்திருக்கா. காலையில எழுந்து பார்க்கும் பொழுது உதிரப்போக்கு நின்றுருக்கு. ஏதோ ஒண்ணு எனக்குள் நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ காலையில எழுந்து 3 மணிக்கு முழிச்சிருக்கா. திடீர்னு முழிச்ச அவ உடம்பு ஒரு வெப்பத்தை உணர்ந்தாள் என்று எழுதியிருக்கு. ஒரு ஹீட்டு அவளை தொற்றுக்கு. காலில் எந்திரிச்சு, வாங்க டாக்டர்கிட்ட போவோம், என்னை உதிரப்போக்கு நின்றுச்சு, ஏதோ ஒன்று எனக்குள்ள சம்பவித்திருக்குன்னு எழுந்து அவள் வலி நின்றுச்சான். வலி வேதனை இருந்ததெல்லாம் அவள் நின்றுருக்கான். எழுந்துச்சோன்னே ஓடிட்டுக்கா. டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, டாக்டர் கட்டி எங்கேன்னு கேட்டாராம். சரீரத்தில் கட்டி எங்கம்மா எல்லாம் காணா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக ஒன்றுமே சொல்லாமல் அழுதுகிட்டு இருக்கா. அழுகிறா. ஏன் அழுகிற மகளை, என்னாச்சு? எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறன்னு. அன்று இரவு நான் அவர் வஸ்திரத்தை தொட்டிருக்கேன் போல இருக்கு. அவர் வஸ்திரத்தை நான் தொட்டிருக்கேன். அவர் வஸ்திரத்தில் இருந்த வல்லமை என் மேல புறப்பட்டு என் மேல ஹீட்டு பட்டிருக்கு. அதனால நான் சுகமடைஞ்சிருக்கேன்னு அந்த மக சொல்லியிருக்கான். அதனாலதான் என் மேல எனக்கு வயிற்றில் இருந்த கட்டி